ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி காய்ஸ். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, கண்ணூரில் இருக்கிற விஸ்மயா அப்படின்ற வாட்டர் பார்க் தான் போக போகிறோம். ஸோ எங்கள் கூட வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், ಇದಾನ ಎತ್ತರವಾಗಿ ಅಂಜು ಕಾತಲು ನೋಡಿ ನಾನು ಹಿಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. இதான் இருக்கிறதுலே பெரிய பிரிட்ஜ் மங்களூர்ல. பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷனா பாத்தீங்கன்னா தெரியும். இதான் நேத்ராவதி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. வெல்கம் ஃபேமிலி காய்ஸ். இப்போ நாங்க விஸ்மயாக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா எப்படி வந்தோம்னா, மேங்களூர்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சி கண்ணூர்ல இறங்கின உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டாண்டு கிடைக்குது ஆப்போசிட்லயும். அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறணும். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு பேர் என்னது? இந்த இடம் வரசன கடவுன்னு ஒரு இடம். அங்கதான் வந்து இறங்கணும். அங்க இறங்கணும்னா பக்கத்துலயே விஸ்மயா. இப்பதான் வந்திருக்கோம் பாருங்க. ஹாயாக உட்காந்து கை காட்டிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் போனதுலேயே அள்ளு விடுற ரைடுனா இதுதான். இந்த ரைடுக்கு பேர் தான் மேக்னஸ் த ஃபியர் ஃபேக்ட்ரி. பேர்லேயே பார்த்தீங்களா அள்ளு விடுற மாதிரி இருக்கா. ஒரு பாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. இப்படி ஒரு சுற்று, அப்படி ஒரு சுற்றுன்னு சுற்றி இந்த ரைடை விட்டு இறங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அப்புறம் கைஸ், தண்ணியில் விளையாடுற மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு மத்தியானம் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையில் விளையாண்டுட்டு அப்புறம் மத்தியானம் மேலே சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணியில் விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கே ஹைலைட்னா வேவ் பூலும் அப்புறம் குற்றாலம் மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. 3:30 4:30 ஒரு 10 நிமிஷம் அதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்புறம் ரெயின் டான்ஸு, டிஸ்கோ டான்ஸுன்னு அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளம்புறதுக்கே மனசு இல்லாமல் தான் நாங்கள் கிளம்புனோம். 6:45 எங்களுக்கு ட்ரெயின். 6 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புனோம். ஆட்டோ பிடிச்சி ரிவர்ஸ் கியர் போட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கும்போது 6:45 ஆயிடுச்சு.